ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கசனா கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா பொரி யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். பட் ஃபைனலாக இதோட டேஸ்ட் அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு சீக்ரெட் மிக்ஸ் சேர்த்த போகிறோம். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெசிபிக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுமே அது கூட 3 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி உள்ளே சேர்த்துடலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அந்த பூண்டோட வாசம் வர்ற அளவுக்கு வதக்கினா போதும். பூண்டு கருவேப்பிலெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நான் 2 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த அளவு தான் அப்படிலாம் கிடையாது. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 கப் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுட்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக லெமன் ஜூஸ். இது கூடவே நம்ம வெங்காயம் கேரட்டுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பொரியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், ஸோ அளவாக பார்த்து சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துடலாம். கடைசியாக நம்மளோட சீக்ரெட் மிக்ஸ் அது 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. பூண்டு கருவேப்பிலையெல்லாம் வதக்கின உடனே நம்ம மறக்காமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கேரட் வெங்காயம்லாம் நம்ம சேர்த்துறப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் பச்சையாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே இன்னும் கொஞ்சம் வறுத்த கடலை மிக்சர் இல்லை தட்டை இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அது என்ன சீக்ரெட் பவுடர்னு சொன்னோம் இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லைங்க. கடலை, தேங்காய், ஜீரகம் இது 3ஐயும் நம்ம வறுத்து சேர்க்குறது தான். நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். மெயினாக அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போகணும், அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். உங்ககிட்ட ஒரு வேளை டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், நான் 2 கப் பொரிக்கு இந்த அளவுக்கு சேர்த்துறேன். அது 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை அதை சேர்த்துடலாம். இதையும் நான் ஆல்ரெடி வறுத்துட்டேன், ஸோ இது கூடவே சேர்த்து லைட்டாக ஒரு வாட்டி சூடு மட்டும் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பச்சை கடலையாக இருந்தால் தனியாக வறுத்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா ஒரு ட்ரை பவுடராக அரைச்சிட்டிங்கன்னா நம்ம சீக்ரெட் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி மசாலா பொரி செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கசானா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஹாப்பி குக்கிங்.